கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அநேகருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாவ நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு. அந்த வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அப்படிங்கிறத ஒரு சில நேரங்களில் நமக்கு டவுட் ஆயிடுது, சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இந்த பாவ கரைகள் பாவம் செய்யணுங்கிற காரியத்தோடு செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த பாவ கரைகள் நம்மளுடைய வஸ்திரங்களில் அதை படிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அநேக நேரங்களில் நமக்கு ஒரு ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டால் நம்ம அந்த வருகையில் போவோமா அப்படிங்கிற மாதிரி அநேக தேவ பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஜெபத்துக்குள்ளே நடத்தின எனக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒருத்தவங்க ஜெபிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே என்கிட்ட சொன்னால் ஆண்டவர் வருகையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தயக்கத்தோடு ஒரு 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 கேள்வி எனக்கு முன்பாக வைக்கும் பொழுது நான் ஆண்டவர் வருகையில் போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்துச்சு. ஆனால் என்னை நோக்கிய தேவன் இந்த ஒரே ஒரு வார்த்தை அனுப்புனாருங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் முழு உறுதியாக 100% தேவனுடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போவேன்ங்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். அப்படி என்னங்க அந்த வார்த்தை அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1:8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவராய் நிற்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் வரக்கூடிய நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்கும்படி, அதாவது குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் வருவார். அவர் வரும்போது நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், அதாவது கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு அவரே உங்களுக்கு ஸ்திரப்படுத்துகிறாராம். அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம். 1 கொரிந்தியர் 1:8 அவர் வரக்கூடிய நாளில் அவர் தான் வராங்க. அந்த நாளில் நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவரே ஸ்திரப்படுத்துகிறாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் இல்லை? வருகையில் அவர் தான் வராங்க, அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிறதே அவர் தானா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை தேவன் உங்களை நோக்கி அனுப்புகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாமல் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இதே இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க. நான் அநேக நேரங்களில் பலவீனமான நேரங்களில் பாவம் மேற்கொள்ள முயற்சிக்கும் போது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். என்ன வார்த்தைனா, ஏசப்பா நீங்கள் வரக்கூடிய நாளில் ஆண்டவரே நான் கரையற்றவனாய் பிழை இல்லாத நான் நிற்கும்படிக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்துன்னு சொன்னீங்கல்ல, என்னை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் என் மீது இறங்குகிறத நான் உணர்கிறேன். அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களிடத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நம் பலன் கொண்டவர்களாய், தைரியமாய் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ்.